ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நைவேத்தியம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நெல் பொரி உருண்டையும் அவல் பொரி உருண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் பொரி உருண்டையாக இருக்கட்டும், அவல் பொரி உருண்டையாக இருக்கும், அலண்டும் போயிடும், அதே சமயத்தில் நமுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பொறிக்கி செலுத்தக்கூடிய அந்த பாகு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதம் வந்து தெரியாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் அலண்டு போயிடும், பிடிக்கவே வராது. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு போயிடும். ஸோ அந்த பாகு பதம் வந்து எப்படி பண்ணுறது, கரெக்டான அந்த மெத்தடில் எப்படி பண்ணுறது. பாகும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கண் திட்டத்துக்கு, இப்போ நானுமே வந்து கண் திட்டத்துக்கு தான் வைப்பேன். ஸோ பாகு வந்து நிறைய மிஞ்சு போயிடும். கொஞ்சமான அளவில் பண்ணும்போது நமக்கு வந்து பாகு நிறையா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாகு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் தோணும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பாகு வச்சதில்லை அப்படின்னா இந்த ரெண்டு பொரி உருண்டையும் அட் அ டைமில் நம்ம வந்து ஒன்றாவே பாகு எப்படி செலுத்தி எப்படி பொரி உருண்டை பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அவல் பொரி உருண்டை பண்ணுறதுக்கு முதல்ல அவல் பொரியை வந்து நல்லா சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து மணலில் போட்டு தான் அவள் வந்து அவலை வறுப்பா. அதனால அதில் வந்து நிறைய மணல் இருக்கும். அதனால இதை வந்து நீங்கள் நல்லா சலிச்சுட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மணல் இல்லாமல் நல்லா இருக்கும். ரொம்ப கையால் போட்டு தேய்ச்சி சலிக்க வேண்டாம், லைட்டாக நீங்கள் வந்து சலிச்செல்லாம் போகிறோம். நான் வந்து இந்த டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு அவல் பொரி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து எந்த டம்ளரால் எடுத்துக்கிறீங்களோ அதால் 3க்கு 1 வெல்லம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா உடச்சி வெல்லத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதால் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அடுத்து நெல் பொரியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து நெல் இருக்கும். நெல்லோடு அப்படியே போட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அதனால இதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல் பொரி உருண்டைக்கு 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் நம்ம வந்து நெல் பொரி எடுத்துட்டோம் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் போட்டால் சரியாக இருக்கும். அவல் பொரிக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வெல்லம் தேவைப்படும், ஆனால் நெல் பொரிக்கு அவ்வளோ வெல்லம் தேவைப்படாது. அதனால 2க்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டா சரியாக இருக்கும். நான் வந்து இது 2 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அவல் பொரி நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 பேசன், இது மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய பேசனோ தாம்பழமோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து பொரி உருண்டைக்கு பாகு செலுத்தி கலக்க போகிறோம். ஸோ அதனால் இதில் முதல்ல வந்து இதில் ஒட்டிக்காமல் இருக்கணும். நம்ம என்ன தான் பாகு விட்டு பொரி உருண்டை கலந்தாலுமே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து இதில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரியை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாகு விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. அதே சமயத்தில் இந்த நெய் வாசனையோட அந்த பொரி உருண்டையுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாத்திரத்தை வந்து திருப்பி சூடு பண்ணி தீயை வச்சு அது மாதிரிலாம் ஆக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது. இது வந்து அம்மா பண்ணுற மெத்தட். ஸோ அம்மா சொல்லி கொடுத்த இந்த டிப்ஸை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் வந்து நல்லா 2 பேசன் நெய் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து அடிகனமான ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பொரியை வந்து வறுத்துக்க போகிறோம். நம்ம என்ன தான் பொரித்து அந்த பொரியை அப்படியே வாங்கின்னு வந்தால் கூட அவள் பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமுத்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதனால் லைட்டாக நல்லா கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து சூடு வர அளவுக்கு வறுத்தா போகிறோம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது பொரி உருண்டை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு வந்து இங்கே பாம்பேயில் எங்கே பொரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த நிலக்கடலை பொரிக்கடலாம் வறுக்கிற அந்த கடை இருக்கும். ஸோ அவாக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா நெல் பொரியும் அவல் பொரியும் கிடைக்கும். இல்லைனா நம்மளோட தமிழ்காரலோட ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் கேட்டேன்னா அவாக்கிட்டையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பொரியை வந்து நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டாச்சு அவல் பொரியை. அடுத்து அதே கடாயிலேயே நெல் பொரியை நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் பொரி உருண்டை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வாய் புண்ணாகிற மாதிரியும் இருக்கும். கரக்கரன்னு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அவல் பொரி வேணால் உங்களுக்கு கரக்கரன் இருக்குமே தவிர நெல் பொரி வந்து உங்களுக்கு கரக்கரன் வராது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நெல் பொரி வந்து நமுத்திருக்கிறது தான் காரணம். பிடிக்க வராததுக்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா நமுத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கவே வராது. அதனால் நீங்கள் இது மாதிரி நல்லா சூடாக இருக்கக்கூடிய கடாயில் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணுங்கிறது கிடையாது. இது மாதிரி நீங்கள் வறுத்துட்டு பண்ணல அப்படின்னா பொரி உருண்டை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற அந்த பேசன்லேயே வந்து 2 பொரியும் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு வந்து வெல்லம் பாகு வச்சுக்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவல் பொரி உருண்டை பண்ணுறதுக்காக 3க்கு 1 அந்த அளவில் போட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுக்கல, ஏன்னா கடாய் வந்து சூடாக இருக்குது அதனால. அடுத்து நெல் பொரி உருண்டை பண்ணுறதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துட்டுருக்கேன். 2 டம்ளர் நெல் பொரிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம். ஸோ இந்த 1.5 டம்ளர் வெல்லத்தையும் நம்ம வந்து ஒன்றாவே பாகு வச்சு 2 உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் தனித்தனியாக நம்ம வந்து பாகு வச்சு பண்ணுவா, அளவு தெரியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து ஜலத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜலம் விட்டுக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் அந்த கணக்குக்கு வந்து விட்டுருக்கேன். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அதனால அந்தளவுக்கு ஜலம் விட்டால் தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன்.
இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வந்து தேங்காவை பல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பொரி உருண்டை வெறுமனே நம்ம வந்து என்றைக்குமே பண்ணக்கூடாது. அதில் வந்து இது மாதிரி தேங்காய் பல் வந்து சேர்த்துக்கணும். நிறைய பேர் வந்து பொரிக்கடலை போட்டுப்பா, அதாவது நம்மளோட அந்த பொட்டுக்கடலை போடுவா. ஸோ நம்பாத்தில் அதெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது. மோஸ்ட்லி நிறைய பேர் அதில் அது பழக்கம் இருக்காது. அதனால நான் வந்து உங்களுக்கு அது சேர்க்கலை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து தேங்காய் வந்து நான் இது மாதிரி பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்து போடுவா. அப்படியே டேரெக்டாக நிறைய பேர் வந்து பாகில் போடுவா. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. அது எதுக்காக அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாகு வந்து ரெடியானதுக்கப்புறம் இந்த பச்சையாக இருக்கக்கூடிய தேங்காய் போடும்போது அதோட பதம் வந்து உங்களுக்கு மாறி போயிடும். ஸோ அதனால் இது வந்து தனியாக நெய்யில் வறுத்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சின்னு இருக்குது. இது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் வந்து 2 இதுலேயும் வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி தேங்காவை நீங்கள் இது மாதிரி வறுத்துட்டு போடும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பொரி உருண்டையும் அந்த வாசனையும் வராது. அதே சமயத்தில் அந்த தேங்காய் வந்து நெய்யில் வறுத்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாகோட பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாகில் சேர்த்துக்காம டைரெக்டாக இது மாதிரி வறுத்துட்டு சேர்க்குறோம். ட்ரையாக வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொப்பரை வாசனை வரும். நீங்கள் வந்து நெய்யில் வறுத்துட்டு போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ 2 பொரி உருண்டையிலுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போடணும். ஸோ சுக்கு பொடி போட்டு பொரி உருண்டை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அந்த ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தேங்காய், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாகு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் முன்னாடியே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பாகு செலுத்திட்டு நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகு வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த வெல்லம் வந்து நல்லா ப்ரௌனாக எடுத்துட்டேன் அப்படின்னா பொரி உருண்டையோட அந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாகு வெல்லமும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அந்த வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கடையில். ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது பாகு ரெடி ஆகிடுதான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சுருக்கேன். அதில் போட்டிருக்கேன். தக்காளி பதத்துக்கு அடுத்த பதம் எடுத்துக்கணும். நம்ம தக்காளி பதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு போடுவோம். ஸோ அதுக்கடுத்து இது மாதிரி உருட்டு பதம் வரும். ஸோ இந்த பதம் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாகு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப முத்த விட்டுட்டோம் அப்படின்னா ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 பொரி உருண்டையில் நம்ம வந்து விட்டுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவல் பொரியில் விட்டுக்கலாம். கரண்டியால் நீங்கள் இது மாதிரி விட்டுண்டேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு தெரியும். ஒரேடியாக அப்படியே பாத்திரத்தோடு கவுக்காமல் இது மாதிரி நீங்கள் விட்டுக்கணும். ஸோ ஒரு 3-4 கரண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். நீங்கள் வந்து லேட்டாக பண்ணோம் அப்படின்னா பாகு வந்து உங்களுக்கு டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால இதுக்கு வந்து பாகை விட்டுட்டு டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தாப்பில் கலந்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரே நேரத்துலேயே வந்து 2 பொரி உருண்டை பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பொரி உருண்டை சீக்கிரம் சூடு ஆறுறதுக்குள்ளே நீங்கள் வந்து பொரி உருண்டை பிடிச்சாதான் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரி உருண்டைக்கு இதுக்கு வந்து பாகு செலுத்தியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு வந்து விட்டுக்கலாம். நம்ம நன்னா உங்களுக்கு வந்து மேலே பொரி தெரியாத அளவுக்கு பாகு வந்து நிறையா விட்டுண்டேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ஒரேடியாக நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சரியாக வராது. ஸோ நான் சொன்ன அளவில் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுண்டேல் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த சூடு வந்து லைட்டாக ஆறட்டும். ரொம்ப கொதிக்க அந்த பாகோட சூட்டோட நமக்கு வந்து பிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஆறத்துக்குள்ளே நம்ம நெல் பொரி உருண்டைக்கு பாகு செலுத்தணும் அப்படின்னா இது ஆறத்துக்குள்ளே நமக்கு வந்து 2 பிடிக்கிறதுக்கு வந்து 1 by 1 சரியாக இருக்கும் டைம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுது. அவல் பொரி உருண்டைக்கு பாகு செலுத்தியாச்சு. அடுத்து நெல் பொரி உருண்டைக்கு பண்ணுறதுக்காக நம்ம மீதி இருக்கிற அந்த பாகை வந்து விட்டுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம வந்து பாகு எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 2த்துக்கும் அந்த அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பாகு வந்து வச்சேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திட்டத்துக்கு விட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பொரி உருண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாகை வந்து கலந்து விட்டுக்கலாம். நெல் பொரி உருண்டைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப தாங்காது பாகு. அவல் பொரி உருண்டை உங்களுக்கு ஓரளவுக்கு விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து 4க்கு 1, அவல் பொரி உருண்டைக்கு 3க்கு 1 அந்த வெல்லத்தோட அளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பொரி வந்து தெரியறது இல்லையா? ஸோ மிச்சம் இருக்கிற அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த பாகு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஒரு தடவை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த பாகு ஃபுல்லாக விட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அடியில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு வந்து கலரும் போதே தெரியும். ஸோ கரெக்டாக இந்த கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்குது. அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் தான். ஸோ இதையும் நம்ம வந்து கரண்டியால் இது மாதிரி வழிச்சிட்டு எடுத்துரும் அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் கரெக்டான அளவில் பாகு வச்சாலுமே டேரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே பாகில் டேரெக்டாக நீங்கள் வந்து பொரி டக்குன்னு தூக்கி போட்டு கலரவே கூடாது. ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் கலரணும். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்னானா கூட நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா பொரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து அதை பிடிக்க முடியாமல் ஆகிடும். நிறைய பேர் அதில் பருப்பு தேங்காய் பண்ணுற அந்த பழக்கம் இருக்கும். பொரி உருண்டையிலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பருப்பு தேங்காய் பிடிப்பா. ஸோ அந்த பருப்பு தேங்காய் பிடிக்கிறதுக்காக குட்டியாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். அதில் கையால் இந்த பொரி உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி நல்லா கையால் அழுத்தி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு சாப்பிங் போர்ட்லேயோ அப்படியே நீங்கள் வந்து தட்டிட்டு சின்னதாக வந்து அழகாக பிடிச்சிக்கலாம்.
ஸோ கையால் நம்ம வந்து குட்டியாக பிடிக்கிறத விட இது மாதிரி போட்டோம் அப்படின்னா சைஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு உடன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால ஒரு தட்டுனோடவே வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து 2 கையால் நீங்கள் அது மாதிரி சின்னதாக பருப்பு தேங்காய் மாதிரி அழகாக பிடிச்சல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பொரி உருண்டை அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தேங்காயும் பிடிக்கணும், உருண்டையும் பிடிக்கணும். அதனால இது மாதிரி குட்டியாக அழகாக பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு வந்து பெருசாக தான் வேணும் அப்படின்னா பருப்பு தேங்காய் கூடு சின்னதாக இருந்தது அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். நிறைய பேர்கிட்ட இது மாதிரி குட்டி பருப்பு தேங்காய் கூடு இருக்காது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த டம்ளரில் பண்ணுற அந்த அளவு வந்து காமிச்சிருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கையால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டினோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வந்துடும். இந்த சூட்டோடு இருக்கும்போது நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெல்லம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். ஒரு சில வெள்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகு செலுத்தி கொஞ்ச நாள் சூடாடினோடனே அப்படியே உங்களுக்கு வந்து பூத்து போயிடும். அது மாதிரிலாம் இல்லாமல் ஆர்கானிக் வெல்லம் கிடைக்கிறதான்னு கேளுங்கோ, இல்லை பாகு வெல்லம்னு கேட்டு பார்த்தேன் அப்படின்னா கடையில் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குட்டி அழகாக நம்ம வந்து 2 பருப்பு தேங்காய் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து குங்குமம் இட்டுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் இடணும். அப்படியே வந்து வெறுமனே நைவேத்தியம் பண்ணக்கூடாது. பருப்பு தேங்காய் பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பொரி உருண்டை சைஸ் வேணுமோ அது மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். ஸோ கரன்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பொரி உருண்டை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வறுத்துட்டு பண்ணும்போது கையால் இது மாதிரி அழுத்தி பிடிக்கணும். அப்படியே நம்ம போலாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில பொரி உருண்டை பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் நாள்லேயே அப்படியே அலண்டு போன மாதிரி ஆகிடும், அப்படியே பிரிஞ்சு போயிடும். நிறைய பேர் அதில் பொரி உருண்டையை அது மாதிரி உருண்டையாக பிடிக்காமல் அப்படியே பாக செலுத்தி வச்சுடுவா. ஸோ தொத்துராத்து பழக்கம் தான். உங்களுக்கு வந்து அப்படியே பாக செலுத்தி வைக்கிற பழக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பாகு செலுத்தின அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து வச்சுட்டா போகிறோம். ஸோ வாத்து சம்பிரதாயம் என்னவோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 கையால் அழுத்தி பிடிக்கணும். நீங்கள் எந்த உருண்டை மாலாடாக இருக்கட்டும் இல்லை ரவாலாடாக இருக்கட்டும் எந்த உருண்டை பிடிச்சாலுமே நீங்கள் இது மாதிரி 2 கையை யூஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உருண்டை ஷேப் அழகாக இருக்கும். ஒரு கையால் பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் அழகாக இருக்காது. ஸோ பண்ணும்போதே இது மாதிரி இந்த விதர்னியாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த காரியம் அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, எங்கள் ஆத்துக்காரோட பாட்டியாக இருந்தாலும் சரி, அந்த பண்ணும்போதே அந்த காரியத்தில் வந்து ஒரு அழகு இருக்கணும்னு சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறதுல தான் இருக்குது. 2வது ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது வந்து சரியாக வந்துடும். அவல் பொரி உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இதில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்க. இது மாதிரி நெய் தடவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக ஒட்டியிருந்தால் கூட லைட்டாக நீங்கள் வந்து சூடு பண்ணாலே டக்குன்னு வந்து உங்களுக்கு எடுக்க வந்துடும். ஸோ அதுதான் அதுக்கு வந்து ரீசன். இப்போது நெல் பொரி உருண்டை அழகாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வறுத்துட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் அதில் நெல் பொரி உருண்டையிலையுமே பருப்பு தேங்காய் பண்ணுவா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டம்ளரில் நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டையாக நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தட்டினேல் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் வந்து பருப்பு தேங்காய் அதுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால வெறும் அவல் பொரி உருண்டையில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் அதில் அடவாக்குற பழக்கம் இருக்கும், அப்பம் குத்துற பழக்கம் இருக்கும், மனோகரம் பண்ணுவா, நிலக்கடலை உருண்டை பண்ணுவா. எல்லாம் நம்ம அதில் என்ன பழக்கம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டா போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 உருண்டை நான் கரெக்டாக பிடிச்சி காமிச்சிருக்கேன். நம்மளோட நெல் பொரி உருண்டை அவல் பொரி உருண்டை ரெண்டுமே வந்து ரெடியாக எடுத்து கரெக்டாக அந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து பிடிச்சேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். ஸோ நம்ம எடுத்துட்ட நெல் பொரி அவல் பொரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை உருண்டைகள் வந்து வந்திருக்கு. இப்போது அந்த பருப்பு தேங்காய்க்கு அழகாக வந்து கொஞ்சமாக குங்குமம் இட்டுடலாம். பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கூட அது கூட மேலே அப்படி கொஞ்சமாக விடுவா. ஸோ அது வந்து எத்தனை பேராத்தில் பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. பாகு அந்த சூடாக இருக்கும்போதே பொரி உருண்டைக்கு அந்த பருப்பு தேங்காய் பிடிச்சிட்டு மேலே கொஞ்சம் விடுவா. அது வந்து பழக்கம் இருக்கும் ஒரு சில பேராத்தில். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெல் பொரி உருண்டை அவல் பொரி உருண்டை ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து புதுசாக நெல் பொரி உருண்டை அவல் பொரி உருண்டை கல்யாணம் ஆனவா நாங்கள் வந்து தனியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த அளவுகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஆகாமல் ரொம்பவே சூப்பராக வந்து நெல் பொரி உருண்டை அவல் பொரி உருண்டை ரெண்டுமே ரெடி ஆகிடும். வெள்ளத்தோட அளவு நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது சரியாக வரும். ரொம்பவே சூப்பராக கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெல் பொரி உருண்டை அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த 2 நைவேத்தியத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.